ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25/1/2023 டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு நடத்தியிருக்காங்க. அந்த தேர்வில் 100 தமிழ் தகுதி வினாக்கள் வந்திருக்கு. 100 கொஷின் வந்திருக்கு. அந்த கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. முதல் கேள்வி, கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஊர் என்ற அடிப்படையில் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வினாத்தாள்களை பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஊர் அப்படிங்கிற கான்செப்ட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது உயிரெழுத்து அ, ஆ, இ, ஈ, உ, ஊ இந்த மாதிரி உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கள் கா, கா, கி, கி இந்த மாதிரி வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்கள், ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ இதுதான் சரியாக வந்திருக்கு. இரண்டாவது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. அதாவது சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்கிறாங்க. இடதுபுறம் சில சொற்களையும் வலதுபுறம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? பண் அப்படின்னா இசை, இலைத்துன்னா பதித்து, பார் அப்படின்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ விடை என்னது? விடை டி தான் சரியான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. எது பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லை பொருளோடு பொருத்துக. பொருத்திட்டு எது பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே இருக்கிற 4ல் எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஏபிசிடி அப்படின்னு சேட் பண்ணணும். இதை இப்படி கொஷின் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? சரி, இதில் பொருந்தாதது அப்படின்னா கார்னா சோலை, கோனா அரசன், சோனா மதில், நா அப்படிங்கிறது கொடு கிடையாது. அப்போ பொருந்தாதது டி தான் பொருந்தாதது. அடுத்து நான்காவது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் மழையில் நனைந்தேன். இது எந்த வகையான தொடர்னு கேட்குறாங்க. நான் மழையில் நனைந்தேன், இது எந்த வகையான தொடர்? விடை உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர்னா விடை செய்தி தொடர். அடுத்து ஆறாவது கேள்வி, கூட்டப்பெயரை குறிப்பிடுக. அதாவது கூட்டமாக இருந்ததுன்னா அதுக்கான பெயர் என்னவோ அதை நம்ம சொல்லணும். மக்கள் கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? விடை மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். அடுத்து ஏழாவது கேள்வி, கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை. திராட்சை கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? விடை திராட்சை குலைன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். எட்டாவது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அது பொருத்தமான சொல்ல நம்ம தேர்வு பண்ணி பொருத்தணும். மலை முகட்டில் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். இங்கே சரியான சொற்களை நம்ம எடுத்து ஃபிட் பண்ணணும். பொறுத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? மலை முகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். இதுதான் விடை. ஒன்பதாவது கேள்வி, முதலை கண்ணீர். இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெரிக. முதலை கண்ணீர், இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பொருள் என்ன? விடை பொய்யலுகை என்பது சரி. 10வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை கீழே இருக்கிற 4 சென்டென்ஸோடு எடுத்து நம்ம கரெக்டாக பொருத்தணும். எது பொருந்தது பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். பி தான் சரியான விடை. 11வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை எடுத்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர்.
டேஸ் போட்டுட்டு அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இணைப்புச் சொல் வரும்? விடை பார்க்கலாங்களா? விடை ஏனெனில் அப்படிங்கிறது வரும். காயிதே-மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இப்படி தான் வரும். 12வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியான வினாச்சொல்லை எடுத்து ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாயன்மார்கள் டேஸ் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வினாச்சொல் வரும்? விடை எத்தனை பேர் அப்படின்னு தான் வரும். 13வது கேள்வி, பொருத்தமான காலம் அறிக. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, காலத்தை கேட்குறாங்க. அவன் நேற்று திரைப்படம் அப்படின்னு கொடுத்துட்டு கான் அப்படிங்கிற வேர் சொல் கொடுத்துருக்காங்க. நம்ம பொருத்தமான காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ல செட் பண்ணணும். விடையை பாருங்கள். அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படிங்கிறது தான் இங்கே வரணும். 14வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. அதாவது கீழே சில சொற்களை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து நம்ம உருவாக்கணும். ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி அப்படி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம எடுத்து ஒரு சொல்லை உருவாக்கினா என்ன வரும்? ஆள், கடல் அப்படின்னு தான் வரும். இதுதான் ஆன்சர். 15வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இடதுபுறம் சில சொற்களை கொடுத்துருக்காங்க, வலதுபுறம் சில சொற்களை கொடுத்துருக்காங்க. இதை இணைச்சி நம்ம சொல்லாக மாற்றணும், முழுமையான சொல்லாக மாற்றணும். பொறுத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விண் மீன், தமிழ் மொழி, நூல் வெளி, நீதி நூல். இதுதான் சரியான ஆன்சர். அப்போ டி தான் சரியான ஆன்சராக வருது. 16வது கேள்வி, குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? விடு, வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக எடுத்து சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடு அப்படிங்கிறது விட்டு விடுதல், வீடு அப்படிங்கிறது தங்குமிடம். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிலை, சீலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சிலை என்பது சிற்பத்தை குறிக்கும், சீலை என்பது புடவையை குறிக்கும். இதுதான் சரியான விடை. அடுத்து 18வது கேள்வி, தலை, தாளை, பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. பொருளை சரியாக பொருத்தி சொல்கிறாங்க. தலைனா என்ன, தாளைனா என்ன? விடையை பார்க்கலாங்களா? தலை என்பது இலையை குறிக்கும், தாளை என்பது மலர் வகையை குறிக்கும். அடுத்து 19வது கேள்வி, கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கூற்றையும் 3 காரணத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியோ அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். கூற்று பாருங்கள். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். இது கூற்று. காரணம், இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். காரணம் 2, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. காரணம் 3, ஓர் ஆண்டிற்கு பிறகு இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் 2 மட்டும்தான் தவறு, மற்ற எல்லாமே சரி. அதாவது 1 பைசா தமிழன் என்ற இதழ் 1 பைசாவுக்கு விற்கப்படலை, எவ்வளோ நாணயத்துக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறத பழைய சமச்சீர் புத்தகம் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. தமிழ் பகுதியில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. 1 பைசா என்ற இதழ் எப்போ தொடங்கப்பட்டது, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க, எந்த நாளில் வந்தது, குறிப்பாக எத்தனை பக்கத்தோடு வந்தது, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க, எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 20வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நம்ம என்ன பண்ணணும்? சொற்களை சீர் செய்யணும். என்ன கொடுத்துருக்காங்க? குச்சு, கிளை, கொம்பு, கவை, கொப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சரியாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க. சரி, விடையை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கவை வரணும், 2வது கிளை வரணும், 3வது குச்சு வரணும், 4வது கொப்பு, 5வது கொம்பு வரணும். அப்போ எது விடை? பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி, வேர் சொல்லை வினை எச்சமாக்குக. வினை எச்சமாக நாம் மாற்றணும். மாற்றுங்க. வா அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்.
இதை வினையெச்சமாக மாற்றினா என்ன வரும்? விடையை பார்க்கலாங்களா? வந்து அப்படின்னு வரும். அடுத்து 22வது கேள்வி, வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்கு. அதாவது நடி அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? தொழில் பெயரை உருவாக்கணும். உருவாக்குங்க. நடி. இதை தொழில் பெயராக மாற்றினா என்ன வரும்? நடித்தல் என்பது சரி. 23வது கேள்வி, வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. உணர் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வினையாளனையும் பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். விடை உணர்வான் என்பது வினையாளனையும் பெயர். அடுத்து 24வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சரியான பொருளை நம்ம சொல்லணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏரி, இந்த ஏரி கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? ஏரி என்பது நீர்நிலை, இந்த ஏரி என்பது மேலே சென்று. 25வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இந்த மறைனா என்ன, இந்த மறைனா என்ன, இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த மறை என்பது தாமரையை குறிக்கும், இந்த மறை என்பது மறைத்தலை குறிக்கும். 26வது கேள்வி, பொருள் வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க. சரியான சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும். போரில் பயன்படுத்தியது டேஸ், பூனைக்கு உள்ளது டேஸ். என்ன வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? போரில் பயன்படுத்தியது இந்த வாள், பூனைக்கு உள்ளது இந்த வாள். இதுதான் சரியான ஆன்சர். 27வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடென்ஸ், இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு சொல் தான். விடை நம்பிக்கை என்பது சரி. பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடர் பிழை இல்லையோ அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். 4 சொல் கொடுத்துருக்காங்க. கவனமாக பாருங்கள். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சி தான் சரியான விடை. அதாவது தேர் இங்கே இத்து வந்திருக்கு, திருவிழாவுக்கு இச்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டு. 29வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 சொல்லில் எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விரிமலர் என்பது பொருந்தாதது. மற்ற எல்லாமே பண்பு பெயர்கள். இந்த விரிமலர் என்பது வினைத்தொகை. அடுத்து 30வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எளிமையான கேள்வி தான். விடை இலங்கை தான் பொருந்தாதது. 31வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள், இப்படி கொடுத்துருக்காங்க. பொருந்தாதது என்னென்னா நடித்தார் என்பது பொருந்தாது. ஏன்னா இது இறந்த காலம், மற்ற எல்லாமே நிகழ்காலங்கள். அடுத்து 32வது கேள்வி, கிளை என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. இந்த சொல்லுக்கு எதிரான சொல் என்னவோ அதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கிளைனா உறவினர்னு அர்த்தம், எதிர்ச்சொல் பகைவர். இதுதான் ஆன்சர். 33வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. நிறுத்தற்குறி போட்ட வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரி, விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. வீரன் அப்படின்னு போட்டு கமா போடணும், அண்ணன் போட்டு கமா போடணும், மருதன். வீரன், அண்ணன், மருதன் இவை எல்லாமே ஆண் பால்கள். இதான் சரியான ஆன்சர். அடுத்து 34வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சரியான நிறுத்தற்குறி உள்ள தொடரை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். இதுதான் சரியாக வரும். அடுத்து 35வது கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. மருவு சொல்ல நம்ம சொல்லணும் மன்னார்குடி. இதை இப்போ எப்படி சொல்கிறோம்? மன்னார்குடி அப்படிங்கிறத மண்ணைன்னு சொல்கிறோம். அடுத்து 36வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? கும்பகோணம். கும்பகோணம் இதை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்? குடந்தைன்னு சொல்கிறோம். கும்பைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. குடந்தை தான் சரியானது. 37வது கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல். அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அலர்ஜி என்பதற்கு தமிழில் ஒவ்வாமை என்பது பொருள். 38வது கேள்வி, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படி நான் கேட்குறேன், அதுக்கு அவங்க
எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று கேட்குறாங்க. இது என்ன டைப்பான விடைனா வினா எதிர் வினாதல் விடை. இந்த விடை டைப்பு வினா டைப்பு இதிலிருந்து தொடர்ந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 39வது கேள்வி, விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது என்ன? கடைக்கு போவாயான்னு நம்ம கேட்குறோம், போவேன்னு அவங்க சொல்கிறாங்க. இது என்ன டைப்பான விடைனா நேர் விடை. 40வது கேள்வி, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எந்த வகையான விடை? இதே மாதிரி கேள்வியை நம்ம பலமுறை பார்த்துட்டோங்க. இதே மாதிரி கொஷின் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. விடை இனமொழி விடை. 41வது கேள்வி, எலியும் பூனையும் போல். இது ஒரு ஊமை தொடர். இது கூறும் பொருளை எழுதுக. இதில் என்ன பொருள் இருக்குன்னு கேட்குறாங்க. எலியும் பூனையும் போல் பொருள் என்ன அப்படின்னா பகைமை. அடுத்து 42வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல. இந்த ஊமையில் என்ன பொருள் வருது இதை கேட்குறாங்க. மலைமுகம் காணா பயிர் போல, இந்த சொல் உணர்த்தும் பொருள் என்ன இதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. 43வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. இதில் கீழ்கண்டவற்றில் செய்வினை வாக்கியம் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செய்வினை வாக்கியம் எது? செய்வினை வாக்கியம் விடையை பார்க்கலாங்களா? கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை வாக்கியம். 44வது கேள்வி, செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செய்யப்பாட்டு வினைத்தொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எது செய்யப்பாட்டு வினைத்தொடர்? விடை தோசை வைக்கப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினைத்தொடர். 45வது கேள்வி, இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக. அதாவது 2 வினையுடைய பொருளை வேறுபடுத்தணும். பணிந்து, பணித்து. இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க. சரியாக சொல்லக்கூடிய தொடர் என்ன அதை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். இதுதான் சரியான விடை. 46வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு, மாற்று. இதை சரியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. மாறு, மாற்று. விடையை பார்க்கலாங்களா? மனிதனாக மாறு, மற்றவர்களையும் மாற்று. இதுதான் சரி. 47வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. சேர்ந்து, சேர்த்து. விடையை பார்க்கலாங்களா? மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். இதுதான் சரி. 48வது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். பத்தி என்னன்னு படிக்கிறேன் பாருங்கள். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. இதை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்வியை கேட்க போகிறாங்க. நம்ம பதில் கொடுக்க போகிறோம். 48வது கேள்வி, நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடை முகமது ரஃபி. 49வது கேள்வி, நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தார். 50வது கேள்வி, நாகூர் ரூமி முதலில் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? விடை கணையாளி. 51வது கேள்வி, நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? மொத்தம் 3 தொகுதிகள் வெளியாகியுள்ளது. 52வது கேள்வி, நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது? என்ன நாவல் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கப்பலுக்கு போன மச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 52 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க.
வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்காக கமெண்டில் போட்டுவிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன். நீங்கள் அப்போ கிளிக் பண்ணி கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோவுக்கான லிங்க் இருக்குது. நிறைய கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி வீடியோவை போட்டிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.